இன்னைக்கு 27 தொகுதிக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க மத்தியில இருந்து. நம்ம தலைவர் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ், நம்ம தலைவர் தான் போட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மத்திய மத்திய தலைமை வந்து அண்ணாமலை போட்டியிட வேணாம்னு சொல்லலை, நம்ம தலைவர் தான் வேணாம்னு இருக்காரு. நம்ம இது ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்லாமல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரையும் நம்ம அமைதியாக இந்திய கூட்டணி வெற்றியடைய உழைப்போம். அதுக்கப்புறம் கருத்துக்கள் வைக்கிறாங்க வச்சுக்கிறோம். இப்போ ஆளுக்கு நம்ம கருத்துக்களை வச்சா இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு வந்து நம்ம இற போட்டது மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு குழுன்னு ஆயிரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்றா பேச எதிர்முகமாக பேச அவங்களுக்கு வந்து திமுக கொத்தடிமைகளுக்கு வந்து அப்படியே குழுன்னு ஆயிரும். அவங்களுக்கு வந்து நம்ம இற போட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. கடுமையாக உழைச்சி இந்திய கூட்டணியை வெற்றியடைய செய்வோம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் கருத்துக்கள் வைக்கிறாங்க. நம்ம எதிர்முறை கருத்து இருந்தால் நம்ம மாடலில் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குழப்ப நிலைமைக்குன்னா வரக்கூடாது. வெற்றி அடைய நம்ம இந்திய கூட்டணி வெற்றி அடைகிறதுக்கு என்னாவோ அந்த வகையில் ஆன்லைனில் பிரச்சாரமோ இணையதளத்தில் பிரச்சாரமோ நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் பெருந்தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் பின்னாடி இருப்போம். அது உறுதியாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு தலைவர் அவர் தான், ஐயா மோடி ஐயா தலைவர். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் தான் நம்மளுக்கு தலைவர். காவி சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், எதிர்முறை கருத்துக்கள் வைக்க வேணாம். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல வைக்கலன்னா நம்ம தலைவர் தான் வேணாம்ட்டாரு போட்டியிட. அது என்னாலும் பின்னாடி பேசுவோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.